ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஸ்ல நம்ம அரேஸ் யூஸ் பண்ணியே வந்து நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம். ஆனால் அரேஸ் யூஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் எடுத்து பேசணும். அதை ரீசைஸ் ஃபிக்ஸ் சைஸாக இருக்கும், ரீசைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த அரேயோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்போ எல்லாத்தையும் கோல் எழுதணும், சர்ச்சுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கோல் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில இது பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் அரே லிஸ்ட்னு சொல்லி ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அரே லிஸ்ட்ன்றது பேசிக்காக என்ன பண்ணோம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் என்ன மீன் பண்றோம்னா பிரிமிட்டிவ் டைப் கிடையாது, அதாவது இன்டிஜர் ஃப்ளோட் எல்லாம் கிடையாது. ஸோ இட் கேன் பி ஒரு கிளாஸாக இருக்கும். ஸோ அப்போ இன்டிஜர் ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கான ரேப்பர் கிளாஸ் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டிஜரை ஸ்டோர் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவலண்டா இன்டிஜர்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோட் அப்படின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவலண்டா ஃப்ளோட்னு ஒரு கிளாஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும், லாங் இருக்கும், டபுள் இருக்கும், கேரக்டர் இருக்கும். ஸோ இது அரே லிஸ்ட் பேசிக்கலி கண்டைன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அவன் நிறைய மெத்தட்னு கொடுத்துருப்பான். ஸோ நம்ம நேற்று பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஆட்னு கொடுத்தா ஆட் பண்ணுறது, ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவோம், செட்னு ஒரு எந்த பொசிஷன்ல நான் வந்து ஆட் பண்ணணும், செட்டை ஆடன் ஞாபகம் இல்லை, ஆட் தான் நடக்கிறேன். ஆட்லேயே என்ன ஐட்டம் ஆட் பண்ணணும், எந்த பொசிஷன்ல ஆட் பண்ணணும், அதே மாதிரி சைஸ், மொத்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன, இஸ் எம்டியா அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவன் கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாலே போதும், நம்ம உட்காந்து போடுறதுன்னு அவசியம் இல்லை. அதுதான் இதோட முக்கியமான ஒரு இது. இந்த அரே லிஸ்ட்டை தான் நம்மளோட இன்மெமரி டேட்டாபேஸாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப், நேற்று பார்த்த எக்ஸாம்பிள்ல இன்டிஜர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் கிடையாது, அரே லிஸ்ட். ஏன்னா லிஸ்ட்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண முடியாது. ஸோ நியூ அரே லிஸ்ட் ஆஃப், ஸோ நம்பர்ஸ் ஒரு அரே லிஸ்ட்டுக்கான ஒரு ஆப்ஜெக்ட். என்ன டைப் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இன்டிஜர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இதே இன்டிஜருக்கு பதிலாக ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இன்டர்ஃபேஸை கால் பண்ணி பேமெண்ட் கொடுக்கணும், ஓகே தான். வெறும் அந்த இதே கிளாஸே கொடுத்தாங்க, ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பாயிண்ட் நீங்க நான் இதுக்கு டிஃபரன்ஸ் நம்ம சொல்ல வரோம்னா, லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா நம்மளோட எக்ஸாம்பிள் நம்ம இன்மெமரி டேட்டாபேஸ் என்ன பண்ணியிருந்தோம், லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்னு வச்சிருந்தோம், சரிங்களா? ஸோ இன்டிஜர் ஸ்ட்ரிங் எல்லாம் டிஃபால்ட்டா ஜாவாலே இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியும். டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஒரு கிளாஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்னு சொல்லி என்ன எழுதிருந்தோம், டாஸ்க் is equal to new array list of, array list ன்ற கிளாஸ் ஒண்ணுதான், ஆனா என்ன டைப் அதுக்குள்ள ஸ்டோர் ஆகணும்ன்றத நீங்க தான் ஒரு இன்புட்டா கொடுக்குறீங்க. இப்ப இந்த இடத்துல இன்புட்ன்றது எப்பவுமே என்னவா இருக்கும், நம்ம பொதுவா ஒரு வேல்யூவா இருக்கும். நீங்க இன்புட்ன்றது என்னவா இருக்கு, கிளாஸா இருக்கு அல்லது ஒரு டைப்பா இருக்கு. இந்த இன்புட்டையே ஒரு டைப்பா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான், இது ஜென்ரலா ஒரு டைப்பை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஜென்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்டெக்ஸ் கொஞ்சம் பெரிய டாபிக். பெரிய டாபிக்னா கொஞ்சம் நிறைய பார்க்கலாம், ஆனா அது கொஞ்சம் இப்ப பார்க்க வேண்டாம், கொஞ்சம் அப்படின்னா இருக்கிறது நாளைக்கு இருக்கும். இப்போ என்ன ஐடியா என்னன்னா, ஜென்டெக்ஸ்னா என்னன்னா, நான் வந்து ஒரு அரே லிஸ்ட், இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து அவன் டிஃபைன் பண்ணிப்பான். எப்படி டிஃபைன் பண்ணிப்பானா, லிஸ்ட் ஆஃப் ஈன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிப்பான். ஈனா என்ன அர்த்தம்னா, நான் இங்க என்ன பாஸ் பண்றேனோ அதுதான் ஈயா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் இன்டிஜர் பாஸ் பண்ணேன்னா ஈன்றது இன்டிஜரா இருக்கும், ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணா ஈன்றது ஸ்ட்ரிங்னு இருக்கும், டாஸ்க் பாஸ் பண்ணா டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெட் அப்படின்னு இருக்கிறேன், கெட் ஆஃப் இன் டைப். ரிட்டர்ன் என்னவா இருக்கணும். ஐடியா என்னன்னா, இதே இந்த ஜென்டெக்ஸ் கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணிருப்போம்,
அரே லிஸ்ட் ஃபார் இன்டீஜருக்கு தனியா ஒரு இதை வச்சிருப்போம். லிஸ்ட் ஃபார் இன்டீஜர்ஸ் இது தனி இன்டர்ஃபேஸா இருக்கும். இது தனியா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அரே லிஸ்ட் சொல்லி வச்சிருக்கோம். அரே லிஸ்ட் ஃபார் இன்டீஜர்ஸ். அதே மாதிரி லிஸ்ட் ஃபார் ஸோ நம்ம டாஸ்க் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் இது மாதிரி என்ன ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு தனியா லிஸ்ட்னு நான் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவேன். இதே மாதிரி ஏன்னா இதுக்கு இந்த லிஸ்ட்டுக்கான ஐடியா என்ன, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எப்படி நம்ம அரேஸ் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதே தான் இதுவும் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் தனித்தனி ஒரு இன்டர்ஃபேஸ் வைக்காம ஜென்ரலா ஜாவா என்ன சொல்றான்னா நீ அந்த டைப்பையே இன்புட்டா பாஸ் பண்ணிடலாம். அப்படி பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன இன்புட் இங்க பாஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கான வேல்யூ அவன் ஸ்டோர் பண்ணிப்பான். இட் கேன் பி இன்டிஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், அல்லது டாஸ்கா இருக்கலாம். ஆனா ப்ரிமிட்டிவ் டேட்டா இருக்க முடியாது. அதாவது இந்த மாதிரி இன்ட் ஃப்ளோட்டா இருக்க முடியாதுன்றதான் அது. இந்த இன்ட்டோட ரேப்பர் கிளாஸ் தான் இந்த இன்டிஜர். பேசிக்கா ரேப்பர் கிளாஸ் சொல்லுவாங்க. இவனுக்கு மேல ஒரு ரேப் பண்ற மாதிரி கிஃப்ட் கவர் போடுற மாதிரி போட்டு இன்டிஜர்னு சொல்லி அவன் ஒரு அரே. அதாவது பிரிமிட்டிவ்னா என்னன்னா டேட்டா டைப், பேசிக் டேட்டா டைப்ஸ் தான் பிரிமிட்டிவ் சொல்லுவாங்க. அது கிளாஸ் எல்லாம் இருக்காது. இன்ட் ஃப்ளோட் கேர் இது எல்லாமே பிரிமிட்டிவ் கிளாஸ் இருக்காது. ஆனால் ஸ்ட்ரிங் வந்து பிரிமிட்டிவ் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ். எதெல்லாம் கிளாஸா இருக்கும் அதெல்லாம் பிரிமிட்டிவ் கிடையாது. இப்போ இந்த இன்டிஜர் நான் பிரிமிட்டிவ் வரும். அரேஸ் நான் பிரிமிட்டிவ் கிளாஸ். ஏன்னா ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ் சரிங்களா. இப்ப இந்த விஷயத்தை பார்த்த விஷயத்துல உங்களுக்கு என்ன நீங்க புரிஞ்சிருக்குன்னு நான் எதிர்பார்ப்பேன்னா, ஜென்ரிக்ஸ் என்னன்னா ஒவ்வொரு டைப் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி தான். லிஸ்ட்ன்றது என்ன பண்ணும், ஆட் பண்ணும், கெட் பண்ணும், ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி செட் ஆஃப் காமன் பிஹேவியர் தான் இருக்கும். இன்டிஜருக்கு தனியா ஒரு லிஸ்ட், ஸ்ட்ரிங்கு தனியா ஒரு லிஸ்ட், ஒரு நம்ம யூசர் டிஃபைன்டு கிளாஸ் டாஸ்க்னு ஒண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணாம அவனு சொல்றான்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி காமன் தான், டைப் தான் மாறுது, நீ டைப்பை இன்புட்டா கொடுத்துரு, மொத்தம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாவாவே அந்த ஜென்ரிக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். அதான் இந்த மாதிரி ரெண்டு லெசன் சிம்பிள்குள்ள நீ டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் பார்த்துப்பான். இதுதான் ஜென்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஹை லெவல் திங். இப்ப நம்ம கோட்லயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். லிஸ்ட்னு கொடுத்தோடனே என்ன வரான், ஆப்வியஸா ஈன்னு வரான். இப்ப நான் சொல்லணும் அவங்களுக்கு என்ன என்னுடைய இதுன்ட்டு, லெட்ஸ் string equal to new array list. ஸோ இந்த லிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லிஸ்ட் ஆகுது. இன்டர்ஃபேஸ் லிஸ்ட் ஆஃப் ஈன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவன் டிஃபைன் பண்ணிட்டான், இது ஜென்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணிட்டான். ஸோ நீங்க என்ன இது வேணா நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அவன் அடிச்சிருப்பான். ஸோ இப்போ இதுல அரே லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இந்த அரே லிஸ்ட் which implements list. லிஸ்ட்ன்றது இன்டர்ஃபேஸ், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எங்க இருக்கு, அரே லிஸ்ட்ன்ற ஒரு கிளாஸ்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வெறும் இன்ட் சைஸ் தான் கொடுத்துருப்பான். சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி எம்டின்னு சொல்லி இருப்பான். அதே விஷயத்தான் இங்க ஓவர் ரைட் பண்ணிருப்போம். சைஸ் கெட் சைஸ் எடுக்கலாம். அரே லிஸ்ட் அதுக்கான கோடிங் எழுதிருப்பான். இஸ் எம்டிக்கான இதை வந்து சைஸ் 0வா இருந்தா எம்டி 2 சொல்லி இருப்பான். பாயிண்ட் என்ன, இந்த கலெக்ஷன் எதை யூஸ் பண்ணிருக்கான், ஜென்ரிக்ஸ்ன்ற ஒரு பேசிக் அந்த கான்செப்டை இதுல யூஸ் பண்ணிருக்கான். ஸோ நம்ம இங்க என்ன ஐடியா நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் ஜாவா டீம் எழுதிருப்போம். அவனே எழுதி அவனே இதெல்லாம் கொடுத்துருப்பான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஜாவா ஆஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்துருப்பான். நம்மளோட இன்டர்ஃபேஸ் என்ன இருக்கும், லிஸ்ட்னு இருக்கும். நான் ஐன்னு போடுறேன் ஏன்னா இது இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால. இவனை இம்ப்ளிமெண்ட் யார் பண்ணியிருக்கா, அரே லிஸ்ட்னு சொல்லி இவன் கிளாஸ். இதுதான் நமக்கு தேவை. இதே லிஸ்ட்டை இன்னொருத்தவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பான், லிங்க் லிஸ்ட். இது பார்க்கணும்னா நமக்கு டேட்டா சயின்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம டேட்டா சயின்ஸ் எல்லாம் படிப்போம், அதை படிச்சுட்டு திருப்பி இந்த ஏரியாக்குள்ள வரும். அதே மாதிரி செட்டுன்னு ஒருத்தர் இருப்பான்.
செட்டுன்றது இன்டர்ஃபேஸ். இந்த அரே லிஸ்ட் மாதிரி செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ் செட்டுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் லிங்க்டு ஹேஷ்னு ஒருத்தர் இருப்பான். செட்டு மாதிரியே செட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒருத்தன் சார்ட்டட் செட்டுன்னு இருப்பான். அதாவது என்னன்னா இவனும் இன்டர்ஃபேஸ் தான். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா இவன் சார்ட்டா இருப்பான். அதாவது ஒரு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லயோ மெயின்டைன் பண்ணுவான். அவ்வளவுதான். ஸோ இவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரீ செட்டுன்னு ஒருத்தன் இருப்பான். இப்ப இந்த 2 விஷயத்தையும் பார்த்துட்டு அடுத்தது ஒருத்தன் மேப்னு ஒருத்தன் கலெக்ஷன் இருப்பான். இந்த மேப் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இப்ப நான் சொல்லும் போது இது புரியலாம். ஓகே, நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்ல சொல்ல அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். லிங்க்டு மேப். இப்ப அரே லிஸ்ட்ன்றது கிளாஸ், லிங்க் லிஸ்ட்ன்றது ஒரு கிளாஸ். அரே ஆமா, அரே லிஸ்ட் கிளாஸ்ல அவங்க லிஸ்ட்ல எழுதுற மெத்தடை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கும், வெக்டர்னு ஒண்ணு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதெல்லாம் பழைய இது. ஸோ இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுன இந்த அரே லிஸ்ட்டை அதான் இந்த கோட் நம்ம பார்த்தோம். அரே லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் லிஸ்ட்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் லிஸ்ட். இப்போ அதே மாதிரி அரே லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேர்ட்ஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அது டூப்ளிகேட்டடா இருந்தாலும் அவன் ஸ்டோர் பண்ணிப்பான். இது நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ வேர்ட்ஸ்ல வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலும் அவன் என்ன தெரியும்னா உள்ள ஆட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிட்டே இருப்பான். நேற்று பார்த்த மாதிரி இதே நான் செட்டுன்னு மாத்திட்டோம்னா மாத்திட்டு இப்ப நான் ஒரே வேர்டை 5 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். என் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்ப 1 தான் இருக்கும். ஏன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அவன் பார்க்க மாட்டான். செட் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் ஆனா இம்ப்ளிமெண்ட் செட் வந்து இன்டர்ஃபேஸ், இது வந்து ஹேஷ் மேப் வந்து ஹேஷ் செட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். செட்னு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், இன்டர்ஃபேஸ் செட் ஆஃப் இ. இதோட பேஸ் கிளாஸ் தான் கலெக்ஷன். ஸோ அவ்வளோ டீப்பா நம்ம போக வேண்டாம். அதே மாதிரி ஹேஷ் செட் பாத்தீங்கன்னா which implements இதுக்கான இதுதான் இங்க உள்ள போட்டுருப்பான். ஓகே, லிஸ்ட்க்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் இருக்கும், செட் வரும். அந்த ரெண்டுக்கும் பேஸ் கலெக்ஷன்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஆக்சுவலா. ஆமா, கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ், லிஸ்ட் கலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பான், செட்டும் கலெக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பான். இப்போ என்ன சொல்லியிருப்பானா கலெக்ஷன்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலா, அது அவன் தான் பேஸ். இவன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பான், இந்த செட்டும் இவனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பான். ஏன்னா இவன் இன்டர்ஃபேஸ் இல்லைங்களா, இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பான். இவன் கிளாஸ்ன்றதுனால இவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பான். அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ். பட் நம்ம தெரிஞ்சுக்க முக்கியமான விஷயம், லிஸ்ட்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும், செட்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்காது. நீங்க உங்க லீட் கோடு சில ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு வேர்டு எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, இல்ல இதெல்லாம் வந்து எனக்கு யூனிக்கான வேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோடு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு நெஸ்டட் லூப் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், செட்டு தெரியாத வரைக்கும் நெஸ்டட் லூப் தான் நம்ம லாஜிக்கலா எழுதிருப்போம். ஒண்ணு இல்ல, ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5, 7, 5, 6, 2. இதுல அவுட்புட் என்ன வரும்னா இதெல்லாம் வந்து செகண்ட் டைம் வரக்கூடாது, ஒரே தான் வரணும். அப்படின்னா 5, 7, 6, 2. இல்ல கேள்வி கேட்கறேன்னா எந்த வேல்யூ 2 தடவை வந்துருக்கு, மோர் தென் ஒன்ஸ் எது வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 மட்டும் தான் எனக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன போடுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு லூப் போடுவோம், 0ல இருந்து
less than array dot length plus this. So லாஜிக் என்ன? இவனை எடுத்து செக் பண்ணுவோம், செக் பண்ணுவோம், செக் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். 4 செக் பண்ணுவோமா? அப்ப a of 0 எடுத்து இங்க a of 1 2 3 4. அப்ப இங்க மறுபடியும் j equal to I plus 1 செக் பண்ணுவோம். j less than இது மாதிரி நெஸ்டட் ஃபார் லூப் போடுவோம். இங்க போடுவோம் if என்னோட a of ஐயும் ஜேயும் இருந்துச்சுன்னா யாரெல்லாம் இருக்கானோ இதே செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா இதை அப்படியே தூக்கி இப்ப இது ஒரு ப்ராப்ளம் வச்சுப்போம். இது செகண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? எனக்கு வந்து அவுட்புட் என்ன வரணும்? 5 7 6 2 வரணும். எந்தெந்த இதெல்லாம் வந்து எனக்கு டூப்ளிகேட் இருந்தாலும் அந்த சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் வரணும்னா இவனை அப்படியே எடுத்து ஒரு செட்டில் கொண்டு நான் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா டூப்ளிகேட் வேல்யூ அவனே தூக்கிடுவான். அப்போ கோட் என்னவா இருக்கும்? இந்த ஃபார் லூப் மட்டும் இருக்கும். நீங்க வச்சு இப்போ செட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. செட் டாட் முடிஞ்சிடும். இந்த லூப் நம்மளுக்கு தேவைப்படாது. யூனிக் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் இந்த மாதிரி கேஸுக்கு செட் நமக்கு தேவைப்படும். இந்தியன் மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை கூகுள் மேப் இருக்கு. ஏன் அதுக்கு மேப்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலா ஒரு இடத்துக்கும் அதுக்கான லொகேஷனையும் அவன் மேப் பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் மேப் எடுத்தீங்கன்னா சென்னை அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான லேட்டிடியூட் இருக்கும், லாங்கிடியூட் இருக்கும். இப்போ என்ன பண்றான்? ஏதோ ஒரு வேல்யூவை ஏதோ ஒரு நேமோட மேப் பண்றான். கேன் பி எனிதிங். சரிங்களா? இப்படி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆக்சஸ் பண்ண அரேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய அரே 5 20 12 4. இந்த எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணனா நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்? அரே நேம் இண்டெக்ஸ் ஆஃப் 0, a of 0, a of 1, a of 2, a of 3. அப்ப இந்த அரே நாம எப்படி ஆக்சஸ் பண்றோம்? இண்டெக்ஸ் பேஸ்ட். எனக்கு இந்த இண்டெக்ஸ் நம்ம தெரிஞ்சாதான் அந்த வேல்யூவை நான் எடுக்க முடியும். இப்ப நான் இன்னொரு கேஸ் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி. ஆஸ்திரேலியா கேபிட்டல் என்ன? சிட்னியா? சரி, என்னமோ ரெண்டு போட்டோம், சிட்னின்னு வச்சுப்போமே. இதை நான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ என்ன ஸ்டோர் பண்ணணும்னா ஐம் கோயிங் டு ஸ்டோர் கீ கமா வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ண போறேன். கீ என்னது? வேல்யூ. இதுதான் என்னுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர். கீ கமா வேல்யூ பேர்ஸ். ஸோ ஒரு கீ வேல்யூ, இன்னொரு கீ வேல்யூ, இன்னொரு கீ வேல்யூ. ஸோ லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ் தான் மேப்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு இந்த மாதிரி டேபிளா மேப்பா வச்சிருப்பான், டேபிளா வச்சிருப்பான். நீங்க இண்டெக்ஸை கொடுத்தா அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 2 கொடுத்தா 12 கொடுப்பான், 0 கொடுத்தா 5 கொடுப்பான். இங்க பாத்தீங்கன்னா இன்புட் என்ன கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கீயை தான் கொடுப்பீங்க. இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா அவன் டெல்லின்னு கொடுப்பான், அமெரிக்கான்னு கொடுத்தீங்கன்னா நியூயார்க்னு கொடுப்பான். ஸோ இங்க இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்றோம். இந்த இடத்துல கீ பேஸ்ட் ஆக்சஸ் பண்றோம். இதுதான் பேசிக்கா மேப். சரிங்களா? இப்ப நம்ம இது டீடைல்ஸ் பார்ப்போம். டேட்டாஸ் பார்க்கும்போது மேப்னா என்ன, ஹேஷ் டேபிள்னா என்ன, ஏன் மேப் யூஸ் பண்றோம், அதனால என்ன லாபம் இருக்குன்ற விஷயங்கள்லாம் டீடைலா பார்ப்போம். இந்த ரோமன் இதுல போடலாம். ரோமன் ஒரு ப்ராப்ளம் போடும். ஐனா 1, டபுள்னா வந்து 2, ட்ரிபிள் ஈக்குவல் டு 3 போடலாம். இப்ப ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன கொஸ்டின்னா
உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அரே ஆஃப் வேர்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு அரே ஆஃப் வேர்ட்ஸ்ல ஒவ்வொரு வேர்டும் அதோட கவுண்டோட பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் 1 2 3 4. ஸோ இதுதான் இன்புட். இப்போ அவுட்புட் என்ன வரணும்னா 1ன்ற வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு, 2ன்ற வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு, 3ன்ற வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை எடுத்து மற்ற எல்லா வேர்டோட கம்பேர் பண்ணுவோம். திருப்பி ரெண்டாவது வேர்டு எடுத்து மற்ற எல்லாரோட கம்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு அவுட்டர் லூப், ஒரு இன்னர் லூப் இங்க போட்ட மாதிரி அதே மாதிரி போட்டுதான் இதை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இதே மாதிரி இப்ப நம்ம அரே நம்பர்ஸை கம்பேர் பண்ண மாதிரி வேர்ட்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இந்த மேப் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மேப்போட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கீ வந்து யூனிக்கா இருக்கணும். அதாவது ஒரு கீ ரிப்பீட் ஆகக்கூடாது. வேல்யூ ரிப்பீட் ஆகலாம், ஆனா கீ ரிப்பீட் ஆக கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு கோட் எழுதுறேன். இப்போ நம்ம பார்த்த மாதிரி 1 3 2. இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிக்க போறோம், இல்லை ஒவ்வொரு வேர்டு அது எத்தனை கவுண்ட் வந்திருக்கு, வேர்டு அலாங் வித் இட்ஸ் கவுண்ட். இப்போ இதை நான் மேப்ல கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஓஎன்ன்ற ஒரு வேர்டு இருக்கு. அப்போ ஒரு மேப்ல இதுதான் என்னோட மேப்புக்கான மேப்புக்கான வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஓஎன்ன்ற வேர்டு உள்ள எடுத்து போட்டேன் மேப்ல. இப்போ இதோட கவுண்ட் என்ன, 1. வேல்யூன்றது எத்தனை தடவை வந்திருக்குன்றதை இதுல நான் மைண்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வேர்டு இருக்கிறேன் 2, ஆல்ரெடி இந்த மேப்ல இருக்கான்னு பார்க்கணும், இருக்கா. அப்ப இல்லைன்ற போது 2 வேல்யூ. அடுத்து என்ன பண்றேன், 3வது எடுக்கிறேன் 2, இதுல இருக்கான்னு பாக்குறேன், இருக்கா, இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், கவுண்ட்ன்றது இப்ப என்ன ஆகும், இப்ப அடுத்த வேல்யூ எடுக்கிறோம் 3, இல்ல 1 போடுவோமா, திருப்பி 3 எடுக்கிறோம், இருக்கான்னு பார்ப்போம், இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், 2 இருக்கும், இருக்கான்னு பார்ப்போம், இருக்கு. அப்ப இப்ப இது பண்ணிட்டோமா, இப்ப இவனை பிரிண்ட் பண்ணாலே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சா. இப்ப நம்ம எழுதணும் பாத்தீங்களா எப்படி பண்ணோன்ட்டு, அதை வந்து ஒரு அல்காரிதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் இஃப் வேர்ட், அந்த ஒரு வேர்ட் எக்ஸிஸ்ட் இன் மேப். மேப்ல இருந்தா என்ன பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வருவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த மேப்ல கொண்டு போய் ஆட் பண்ணுவோம். இப்ப இல்லைன்னா ஆட் வேர்டு கமா 1 அப்படின்ற ஒரு இதை மேப்ல போய் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். பேசின விஷயத்த ஜஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதிருக்கோம், அவ்வளவுதான். என்னுடைய நான் வேர்டு மேப்ல ஆல்ரெடி இருக்கான்னு பார்ப்பேன், இல்லைன்னா எல்ஸ்ல போய் அந்த வேர்டு கமா 1ன்றத மேப்ல போய் எழுதிட்டோம். கரெக்டுங்களா? வேர்டுன்றது கீ, ஓஎன்ன்றது தான் இப்ப இந்த ஆக்சுவல் வேல்யூ. வேல்யூ என்னது, எத்தனை தடவை வந்திருக்குன்றதை மெயின்டைன் பண்றோம். ஸோ எப்படி ஒரு கண்ட்ரிக்கு அதோட கேபிட்டலை மெயின்டைன் பண்றோமோ, அதே மாதிரி ஒரு வேர்டுக்கு அது எத்தனை கவுண்ட் இருக்குன்றதை அங்கே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க செக் பண்ணோம், ஓஎன்ன்ற 1ன்றது மேப்ல இருக்காது இனிஷியலா. அப்ப எல்சிக்கு போகும், இதுல போய் ஆட் பண்ணிடுவோம். செகண்ட் டைம் TW1 வரும், மேப்ல இருக்காது. ஸோ இங்க போகும், கவுண்ட் 1 ஆட் பண்ணிக்கும், 1 இருக்கு 2 இருக்கு. அடுத்து 2 வரும், ஸோ எக்ஸிஸ்ட் மேப்பான்னு பார்க்கும். ஆமா, அப்ப என்ன பண்ணுவோம், இங்க ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட 1 ஆட் பண்ணணும். அப்ப ஐ வில் ரீட் வேல்யூ, எந்த வேல்யூ, இந்த வேர்டுக்கான கீயை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் TW1 வருதுன்னா இதோட எக்ஸிஸ்டிங் வேல்யூன்னு பார்ப்போம். எக்ஸிஸ்டிங் வேல்யூ என்னவா இருக்கும், இப்ப 1 இருக்குமா. ஓஎன்இக்கு
1 இருக்கும், TWOக்கும் 1 தான் இருக்கும் இது வரைக்கும். இங்க வரும்போது ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கும்? 1 இருக்கும். இதை ரீட் பண்ணி இதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணுவேன். ஆட் 1 2 ஆயிருமா? இந்த 2வை மறுபடியும் இங்க அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் மேப். என்னது? என்னுடைய வேர்ட் கமா இதுதான் லாஜிக்கா. ஐடியா என்ன? ஒரு வேர்ட் எடுப்பேன். இப்ப நம்ம கையில எழுதுற கணக்கு தான். ஓஎன்ன்ற ஒரு இதுக்கு ஃபர்ஸ்ட் கையில எழுதிருக்க மாட்டோம். கையில ஓஎன் எழுதிட்டு பக்கத்துல 1 போட்டுப்போம். அடுத்த வேர்டு எடுப்போம், TWO கீழே TWOன்னு எழுதிட்டு 1 போட்டுப்போம். அடுத்து திருப்பி TWO வருதா? ஆல்ரெடி இருக்கு. அப்ப 1க்கு பதிலா +1 போட்டு 2 போட்டுரும். கீ வேல்யூ பேரை, லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூ பேரை நம்ம இதுல வச்சிருக்கோம். லாஜிக் இதுதான். இது வரைக்கும் பார்த்து எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஒரே ஒரு எலமெண்ட் தான், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அது ஒரு ஆப்ஜெக்ட் தான், 1 2 3 4. இங்க பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேர், கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ. இதை கோடா எழுதணும் அப்படின்னா என்னுடைய கீ என்னவா இருக்கணும்? நம்ம என்ன சொல்றோம்? கீ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்குன்னு சொல்றோம். லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? லிஸ்ட் ஆஃப் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன், இன்டிஜர் அல்லது ஸ்ட்ரிங் அல்லது டாஸ்க் பார்த்தோம். என்னுடைய கீ என்னவா இருக்கணும்? ஸ்ட்ரிங்கா இருக்கணும். என்னோட வேல்யூ இப்ப இது வந்து வேர்ட்ஸ் கவுண்ட் அப்படின்ற ஒரு பேரை வச்சு நியூ ஹேஷ் மேப். இப்ப நம்ம ஒவ்வொரு வேர்டா ரீட் பண்ண போறோம். ஸோ ஃபார் ஈச்ல அரேஸ்ல இருந்து ஒவ்வொரு வேர்டா ரீட் பண்றோம். இப்போதைக்கு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்க. இப்போதைக்கு என்ன பண்றோம்? இங்க இருக்கிற அந்த 6 வேர்டை ஒவ்வொரு வேர்டா எடுத்து இங்க பிரிண்ட் பண்றோம். 1 2 2 3 3 2 பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்? இஃப் என்னுடைய வேர்ட்ஸ் கவுண்ட்ன்ற மேப்ல டாட் கண்டைன்ஸ் கீன்னு ஒரு மெத்தட் அவனே கொடுத்துருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கீ ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்க சொல்லுவான். கண்டைன்ஸ் கீ வேர்ட் இருந்தா என்ன பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்னு போடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இங்க பார்த்த மாதிரி அந்த மேப்ல கொண்டு போய் என்ட்ரியை போட்டுருவோம். அப்ப அதுக்கு மேப்ல என்ட்ரி போடுறதுக்கு அவன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், வேர்ட்ஸ் கவுண்ட் டாட் ஆட்னு சொல்லி நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா டாட் புட். என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்? ஒரு கீ, அதுக்கான வேல்யூ. கீ என்ன? என்ன வேர்டு? ஓஎன்ன்ற தான் வேர்டு. வேல்யூ என்ன? கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரும் ஓஎன்ன்ற வேர்டை இந்த மேப்ல போட்டு 1 போட்டுருக்கோம். TWO வரும், TWO 1 போடும். திருப்பி TWO வரும், இங்க செக் பண்ணும் ட்ரூ, இங்க உள்ள வரும். உள்ள வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பேசுனது என்னுடைய எக்ஸிஸ்டிங் கவுண்ட் என்னன்னு பார்ப்போம். இன்ட் என்னுடைய எக்ஸிஸ்டிங் கவுண்ட் எப்படி போனா வேர்ட்ஸ் கவுண்ட் டாட் கெட். இங்கதான் நம்ம பேசணும். இத்தனை நாளா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணோம், இப்ப கீ பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். கெட் என்ன இன்க்ளூட் கொடுப்போம்? TWOன்ற ஒரு வேர்டுக்கு எக்ஸிஸ்டிங் இங்க கண்டெய்ன்ஸ் கீ என்ன அர்த்தம்? TWOன்ற ஒரு வேர்டு ஆல்ரெடி இருக்கு. இருந்துச்சுன்னா அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்றதை எடுத்துருக்கோம். நான் இப்ப என்ன பண்றேன்? எடுத்ததை ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்றேன். இப்ப நம்ம கோட் என்ன பண்ணணும்? பேசிக்கா ஒவ்வொரு வேர்டும் எடுக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துனே ONE எடுக்கும், செக் பண்ணும் கண்டெய்ன்ஸ் கீயான்ட்டு. இருக்காது, இங்க வந்து ஆட் பண்ணிக்குவோம். TWO எடுக்கும், இருக்காது, எல்ஸுக்கு போய் ஆட் பண்ணிக்குவோம். 1 TWOன்னு பார்க்கும், இந்த இடத்துல இருக்குமா? உள்ள வரும். ஸோ அதோட வேல்யூ என்ன? 1. அந்த 1 இங்க பிரிண்ட் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் டைம் TWOன்னு எடுக்கும்போது வேல்யூ 1 தான் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த வேல்யூவை 2ன்ட்டு மாத்தி அப்டேட் பண்ணல. அப்ப இங்க என்ன பண்ணுவோம்? இதே விஷயத்தை தான் பண்ணுவோம். என்னுடைய எக்ஸிஸ்டிங் வேல்யூவை கவுண்ட் பிளஸ் பிளஸ் 1 ஆட் பண்ணி என் வேர்ட்ஸ்ல மறுபடியும் வேர்டு கமா எக்ஸிஸ்டிங் கவுண்ட்னு சொல்லி போட்டுருவோம்.
இப்ப நான் எதுவுமே இங்க பிரிண்ட் பண்ணல. பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேப்ல இல்லைன்னா போட்டு 1ன்னு போட்டோம். செகண்ட் டைம் இருந்துச்சுன்னா அந்த இருந்த வேல்யூ எக்ஸிஸ்டிங் வேல்யூ எடுத்து 1 ஆட் பண்ணி போட்டோம். கடைசியா நான் பிரிண்ட் பண்ண போகும்போது ஃபார் 2 விதமா பண்ணலாம். ஒன்னு, இந்த வேர்ட்ஸ் கவுண்ட்ல கீ செட்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த கீ செட் என்ன பண்ணுவானா, இருக்கிற எல்லா கீஸ் மட்டும் கொடுப்பான். இப்ப நான் கீ மட்டும் பிரிண்ட் பண்றேன். இங்க கீன்றது நம்ம ONE கரெக்ட், அதான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல கீ. ஸோ என்னென்ன கீ யூனிக் தான் இல்லைங்களா? இங்க பதிவு பண்ணிருக்கோம். இது நம்ம பார்க்கலாம். 1 2 3, அதாவது இந்த மேப்ல 3 கீ தான் இருக்கு. இப்ப இந்த கீயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க என்னுடைய வேர்ட்ஸ் கவுண்ட் டாட் கெட் ஆஃப் ஒரு கீயும் அந்த கீழ இருக்கிற வேல்யூவையும் பிரிண்ட் பண்றோம். 1 3 2 பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம இந்த கோடு என்னன்றத உங்களால லாஜிக்கலா புரிஞ்சுக்க முடியுதான்றத பார்க்கணும். இப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா, வேர்ட்ஸ் கவுண்ட் டாட் புட் வேர்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கீ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது அப்படியே ஓவர்ரைட் பண்ணிடும், அதுக்கு மேலே எழுதிடும். ஏன்னா கீ வந்து யூனிக், ஒரே கீ 2 தடவை இருக்க முடியாது. இப்ப இந்த கோடு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா சொல்லுங்க. ஏன்னா இந்த ஹேஷ் மேப் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எங்க உங்களுக்கு வெறும் டூப்ளிகேட் இல்லாத வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணணும்னா செட் யூஸ் பண்ணுவோம். எனக்கு அந்த டூப்ளிகேட் இல்லாத வேல்யூ அலாங் வித் இட்ஸ் ஆமா கவுண்டோடையோ இல்லைன்னா ஒரு கீ வேல்யூ பேரை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணலாம். போனதும் இது பண்ணீங்களா செட் டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாதீங்க பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அந்த எந்த சொல்றீங்க பண்ணிருக்கலாம். அப்புறம் செட் நான் ஏதோ செக் பண்ணிருக்கலாம். அதாவது மேப் உங்களுக்கு தேவைன்னா அதாவது செட்டிலே சால்வ் பண்ணுறதா சால்வ் பண்ணிடலாம். வெறும் கீ மட்டும் ஸ்டோர் பண்றதுக்கு டூப்ளிகேட் இல்லாத கீ மட்டும் ஸ்டோர் பண்ணணும்னா செட் ஓகே. எனக்கு அந்த கீயோட வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேப் வேற எங்க யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நம்ம டாஸ்க் ஒன்று வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த எந்த ஆப்ஜெக்டையும் அது லிட்டரலா ஈக்குவலண்டா ஒரு மேப் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு மேப் வைக்கிறேன். எனக்கு கீ ஸ்ட்ரிங்கு வேல்யூ ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. என்னுடைய டாஸ்க் டாஸ்க்ல என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்கும்? சம்மரியோட வேல்யூ என்ன? டாஸ்க்ல டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க் டாட் டெட்லைன் என்ன பிரச்சனைனா, நம்ம டேட்டா வச்சிருப்போம். இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கனால டேட்டா வந்து போட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், இவனை ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். அப்ப ஒரு டேட்டா நம்மளால போட முடியும். எவ்ரி கிளாஸ் பேசிக்கா எல்லா கிளாஸோட பேஸ் கிளாஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ். நீங்க டாஸ்க் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் பை டிஃபால்ட்டா இட்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட். இப்ப இங்க ஆப்ஜெக்ட் போட்டோம்னா நான் என்ன வேல்யூ என்ன டைப் ஆஃப் வேல்யூ வேணா இங்க போட்டுக்கலாம். உங்களுடைய ஒரு ஒரு ஜாவா மாடல் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க மேப்லயே கூட போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு சம்மரினா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சம்மரின்ட்டு தான் கீ, அது வந்து யூனிக் தான், வேல்யூ தான் மாறும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு டாஸ்க் இருக்கா, இந்த டாஸ்கை எடுத்து
நான் ஒரு அரே லிஸ்ட்ல கொண்டு போடுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அரே லிஸ்ட்ல இருக்கும். என்ன பண்ணோம், ஒரு அரே லிஸ்டுக்குள்ள மல்டிபிள் டாஸ்க் ஆப்ஜெக்ட் போட்ட மாதிரி அரே லிஸ்டுக்குள்ள மல்டிபிள் மேப்பை போட்டீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் இந்த டேட்டாபேஸ். இது சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது புரியலனா கூட ஓகே தான். இது கண்டிப்பா புரியணும். இது புரிஞ்சா அதுவும் புரிஞ்சிடும். அந்த மேப்புக்கு ஒரு கீ தானே இருக்கும். ஒரு டாஸ்க் ஆப்ஜெக்ட் தான் ஒரு மேப். ஒரு டாஸ்க் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. நான் ஒரு டாஸ்க் சென்ட் மணி டு மாமன் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன், கரெக்டுங்களா? அதுல சம்மரின்ட்டு ஒரு கீ, அது ஒரு மேப்பா வச்சுக்கோம். ரெண்டாவது இன்னொரு மேப் நான் கிரியேட் பண்ணுவேன், டாஸ்க் 2 சென்ட் மணி டு ஒய்ஃப், அது வேற மேப், அதுல ஒரு சம்மரின் இருக்கலாம். ஒரே மேப்புக்குள்ளதான் மல்டிபிள் சம்மரின் இருக்கக்கூடாது. இப்ப செகண்ட் பார்ட்டுக்கு கன்ஃபியூஷன், அதை மறந்துருங்க, அது தேவையில்லை. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐடியா என்ன, இந்த மேப்பை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நீங்க லீட் கோட்ல பண்றீங்க பாத்தீங்களா, ஸோ அதெல்லாம் இந்த மேப் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ இது பேசிக்கா. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த ஆர்டர்ல ஸ்டோர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஹேஷ் மேப் பொறுத்த அளவுல நீங்க எந்த ஆர்டர்ல ஸ்டோர் ஆகும் எனக்கே தெரியாது. அப்ப எனக்கு நான் இன்சர்ட் பண்ற ஆர்டர்ல ஸ்டோர் ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அப்பதான் இங்க என்ன சொல்லுவோம்னா ஹேஷ் மேப் பதிலாக லிங்க்டு ஹேஷ் மேப்னு சொல்லுவோம்.